ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்க் தமிழ் யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. STR50 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். STR50 அனௌன்ஸ்மெண்ட். ராஜ்குமார் பெரியசாமி அவரோட திரைப்படம் கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்திருக்காப்புல. அடுத்து வந்து இந்த திரைப்படம் ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் பீரியாடிக் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக மூவ் ஆக போகிற திரைப்படம். STR48 வர வேண்டியது, கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. கமல் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து ஹியூஜ் பட்ஜெட்டாக இருக்குது, நமக்கு சரியாக வராதுப்பா, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு கமல் சார் வெளியே வந்துட்டார். ஆனால் சிலம்பரசன் அவர் வந்து இந்த கதை மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஃபைனலாக வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ STR50 திரைப்படத்தை STRே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. எதனால் அப்படின்னா, படத்தோட பட்ஜெட் யாருமே இவ்வளோ பட்ஜெட்லாம் போட முடியாது, ஹியூஜ் பட்ஜெட்டு, எனக்கு வந்து ரிட்டர்ன் வருமா வராதான்லாம் தெரியல அப்படின்னு வந்து கமல் சாரே வந்து வெளியே வந்துட்டார் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து. அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவைப்படுது. அரௌண்ட் வந்து 200 மேலே வந்து படம் எடுக்கிறதுக்கு மட்டுமே அரௌண்ட் வந்து 200 அதுக்கு மேலே தேவைப்படுமா. அதனால் இவ்வளோ பட்ஜெட் நமக்கு ரிட்டர்ன் வருமா, இப்போ OTT வேறு டவுன் ஆகிடுச்சு, இதெல்லாம் யோசிச்சு வந்து கமல் சார் வந்து வெளியே வந்துட்டார். அப்புறம் நம்ம STR வந்து இந்த கதை மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு போல இருக்குது. அந்த நம்பிக்கையில் இப்போ வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாரு. இந்த திரைப்படம் மேக்ஸிமம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும். இந்த படம் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக 2 பார்ட் இருக்குது. ஆனால் பார்ட் ஆச்சுன்னா தெரிச்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கதை மேலே வந்து எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் வந்து இந்த கதை வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த கதை மட்டும் வந்துச்சுன்னா இந்த இந்தியன் சினிமாவை திரும்பி பார்க்கும், அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து STR49 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திரைப்பட ஷூட்டிங் ஆரம்பிக்கும். நம்ம STRே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் வந்து நீட்டாக கரெக்டாக வந்துடும். ஆனால் STR வந்து நல்லா பண்ணுவார் எல்லாத்தையும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெய்சிங் பெரியசாமி எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கலாம். அந்த போஸ்டரில் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் இப்படின்னா படம் வந்து பீரியாடிக் பர்சன் இல்லையா, சின்ன வயசு கேரக்டர் இருக்கும். அப்புறம் STR வந்து ஹீரோவாகவும் ப்ளே பண்ணுறாரு, வில்லனாகவும் ப்ளே பண்ணுறாரு. சின்ன வயசு வந்து டிஏஜிங் பண்ணி STR வந்து போஸ்டரில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. போஸ்டர் பார்க்கும்போது ஓகே, டீசெண்டான ஒரு போஸ்டராக தெரிஞ்சு. இப்போ ஒரு குட்டி பையன் இருந்தால் அதான் லிட்டில் சூப்பர் ஸ்டார். சின்ன வயசு சிலம்பரசன் TR அவரை வந்து டிஏஜிங் பண்ணி வச்சுருக்காங்க. படத்துலையுமே வந்து சின்ன வயசு கேரக்டர் வந்து சிம்புவே தான் டிஏஜிங் பண்ணி பண்ண போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு. அதை போஸ்டர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தான். அதே மாதிரி ஹீரோவாகவும் STR தான் பண்ணுறாரு, வில்லனாகவும் STR தான் பண்ணுறாரு. இப்போ இன்னொரு கேரக்டர் வர அதுவும் STR தான் பண்ணுறாரு. ஒரு 4 கேரக்டர் வந்து STR வந்து இந்த திரைப்படத்தில் வந்து தோன்ற போகிறான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டிஃப்ரெண்ட் ரோல், அதுவும் ஹீரோ, வில்லன், அப்புறம் இன்னொரு கேரக்டர். அது என்ன கேரக்டர், வில்லனாக சேர்க்கலாம், ஹீரோவை சேர்க்கலாமா, நான் டவுட்டில் தான் சொல்கிறேன். 3 கேரக்டரு. அப்புறம் சின்ன வயசு டிஏஜிங் பண்ணி மொத்தமாக தெரிக்க போது இந்த திரைப்படம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக் ட்ராமா, வேறு லெவலில் ஒரு பட்ஜெட்டில் தரம் உருவாக போகுது. இந்த திரைப்படம் வந்து எப்போவோ பண்ண வேண்டியது லேட்டாக இப்போ 4 வருஷம் டிலே ஆகி இந்த படம் ஆரம்பிக்குது. இன்னும் ஆரம்பிக்கலைங்க, அனௌன்ஸ்மெண்ட் தான் விட்ருக்காங்க. ஆரம்பிச்சிட்டோம், ஷூட்டிங் ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த திரைப்படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்காக ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்குங்க. அதனால் வந்து ப்ராப்பரான ஒரு பேஜிங்கில் இந்த திரைப்படம் இருக்கும். இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து டப்புன்னு நடத்திடுவாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் எங்கெங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்தெந்த மாதிரி பண்ணணும், எல்லாமே வந்து டிப் டு பாட்டம் வந்து எல்லாமே ஸ்க்ராட்ச் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் படம் தான் ஆரம்பிக்க முடியாமல் தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ படம் ஆரம்பிக்க போது STR ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுனால இந்த திரைப்படம் ஆரம்பித்து வேறு லெவலில் ஒரு படம் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி படம் வரப்போகுதுன்னு. ஓகே கைஸ், நீங்கள் எவ்வளோ கிரேட் பண்ணுறீங்க STR50 திரைப்படத்துக்கான்றதை மறக்காம ஆரம்பிச்சில் கான் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் டு DSK தமிழ் யூடியூப் சேனல்.